தமிழகத்தில் முதன்முறையாக வாட்ஸ்அப்புடன் இணைந்து பிறப்பு இறப்பு சான்றுகள் உள்ளிட்ட சேவைகளை பெறும் வசதியை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கையெழுத்தானது. இந்த திட்டத்திற்கு நம்ம அரசு என பெயரிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் குறிப்பிட்ட எண்ணிற்கு குறுஞ்செய்தி அனுப்பினாலே சான்றுகளை பெறலாம் என்கிறார் மெட்டா நிறுவனத்தின் இந்திய தலைவர் அருண் ஸ்ரீனிவாஸ். சார், இப்போ இன்னைக்கு நீங்க லான்ச் பண்ண இந்த ப்ராடக்ட் பற்றி சொல்லுங்க சார். இல்லை, இப்போ தமிழ்நாடு அரசு வந்து இப்போ நிறைய கவர்மெண்ட் சர்வீசஸ் வந்து வாட்ஸ்அப் பாட் மூலமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் நார்மலாக எடுத்தீங்கன்னா இப்போ பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், இல்லை இப்போ உங்கள் வாட்டர் பில் இல்லை ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பில்லாம் கட்டணும்னா நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு போகணும், இல்லைன்னா இண்டிவிஜுவல் வெப்சைட்டில் நீங்கள் அந்த பில்லை டவுன்லோட் பண்ணி ஆன்லைன் பே பண்ண முடியும். இது வந்து என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நீங்கள் ஒரே நம்பரில் எல்லா சர்வீசஸும் ஒரு மெனு மாதிரி வரும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அங்கேயே 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலாம், இல்லைன்னா உங்கள் பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல இப்போ ஒரு 56 சர்வீசஸோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் இன்டென்ஷன் இஸ் டு ஸ்கேல் அண்ட் ஆட் as many services. இப்போ கொலிக் பேசும்போது சொன்னாங்க ஆந்திராவில் இன்னமும் அதிகமான சர்வீசஸ் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. அங்கே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு? இந்த நம்பர் என்ன சார் நம்பர் நீங்கள் அறிவிச்சிங்கன்னா அந்த நம்பர் பற்றி சொல்லுங்கள். இந்த நம்பர் வந்து 9845252525 ஒரே நம்பர் தான் எல்லா கவர்மெண்ட் சர்வீசஸ்க்கும். நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி 2 ஸ்டேட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம், ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஒரிசாவில். ஸோ ஆந்திராலும் இதே மாதிரி தான் முதல்ல அவங்க ஸ்டார்ட் பண்ணிச்சு 200 சர்வீஸோட ஆரம்பிச்சாங்க. ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் 700 சர்வீஸ் லைவாக இருக்குது. சிமிலர்லி ஒரிசாவும் முதல்ல 120 சர்வீஸ் ஆரம்பிச்சாங்க ஒரு 4 மாதம் முன்னாடி. ஆனால் அவங்களும் இப்போ வந்து அந்த சர்வீசஸ் ஒரு 250க்கு மேலே ஸ்கேல் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டும் டிஜிட்டைசேஷன் எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இந்த நம்பருக்குள்ள உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக அது இன்டெகிரேட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பர்த் ஏதாவது நடக்கிறதுன்னா அங்கே அது ரெஜிஸ்டரில் இருக்குது. ஆனால் அந்த டேட்டா வந்து வாட்ஸ்அப் மூலமாக வரணும். ஸோ அது மாதிரி ஈச் டிபார்ட்மெண்ட் ஒன்றுனா வந்து தமிழ்நாடு அரசும் நிச்சயமாக அதான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த சர்வீசஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ரெஸ்பான்ஸ் வந்து சிட்டிசன்ஸ்லேருந்து அமேசிங்காக இருக்குது. ஆல்மோஸ்ட் 50 லட்சம் மக்கள் இந்த சர்வீஸை டெய்லி மாதத்துக்கு ஒரு சர்வீஸாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த நம்பர் நான் கூட யூஸ் பண்ணும்போது மெட்ரோ ரயில் டிக்கெட் வந்து வாட்ஸ்அப்பில் எடுக்கிறேன். அந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து 1 இயர் கழிச்சு வந்து எல்லாரோடையும் ஈஸியாக அக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வருமா சார்? யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா? நிச்சயமா. ஸோ நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதான் சொல்றேனே, உங்களுக்கு என்ன வேணா, இப்போ ஆந்திர பிரதேஷில் ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் யூஸ் சர்வீஸ் வந்து மேல வந்து அவங்க 12th போர்டு எக்ஸாமுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹால் டிக்கெட்டை வந்து வாட்ஸ்அப் மூலமாக டவுன்லோட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் ஃபியூச்சரில் தமிழ்நாட்டில் வர 100% வந்துடும். ஸோ அதான் சொல்றேன், ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வந்து சர்வீஸ் ஆட் பண்ணுறாங்க. நிச்சயமாக நம்ம அடுத்த வருஷம் இந்த சேம் டைமில் இருக்கச்ச மேபி 500 சர்வீஸ்க்கு மேலேயே இங்கே வரலாம். வாட்ஸ்அப் பேமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு சார் யூஸ் பண்ணுறாங்க? ஏன்னா கூகுள் பே நல்லா யூஸ் ஆகிட்டு இருக்கு. வாட்ஸ்அப்பை பற்றி நான் இப்போ பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பகிர்ந்திருக்கார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் ரமேஷ்.